வேலைக்கு போகாம லீவ் போட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் தலைவன் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைமா பேச போறாங்க. ஸோ, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. ஆமா, 5 மணி நேரம் இருக்கு. ஆனா, டைமே போக மாட்டேங்குது. அவங்க ஸ்பீச்ச டாப் டு பாட்டம் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா பார்க்க போறேன். நான் உங்கள நம்பி மட்டுமே இந்த அரசியலுக்குள்ள இறங்கியிருக்கேன். 30 ஆண்டு காலம் எனக்கு நீங்க சினிமாவை கொடுத்தீங்க. அதே 30 ஆண்டு காலம் அடுத்த 30 வருஷம் நான் உங்க கூட நிக்க போறேன். உங்க வீட்டு பையனா நிக்க போறேன். உங்களை நம்பி மட்டுமே நான் இந்த களத்துக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா என் தலைவன் பேசினது எப்படி ஃபயரா இருந்துச்சா? பரவாயில்ல, நல்லா தான் பேசினாரு. ஆளுங்கட்சியும் சரி, மத்திய அரசையும் சரி, நல்லா எதிர்த்து பேசுறது, விமர்சனம் பண்றதுன்னு நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா ஏதாவது ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிக்கல் இந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பு கொடுப்பாங்க. வித்தியாசமா மாற்று அரசியல்னு வந்ததுனால வித்தியாசமா ஏதாவது அறிவிப்பு வரும் அப்படின்னு நினைச்சோம். சரி, ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைமா நல்லா தான் பேசினாங்க. 6 months later. சிஎம் சார், நான் என்னோட வீட்டில் தான் இருப்பேன். என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்னோட தொண்டர்களை விட்டுருங்க. வாத்தலைவா மாஸ் ஸ்பீச்சு சும்மா வேற லெவல். அங்க நடந்த ப்ராப்ளமுக்கும் விஜய் அப்லோட் பண்ண வீடியோவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன ஸ்பீச்சில் என்ன குறை இருக்கு? என்ன தப்பு இருக்கு? அவங்க நல்லா ஃபயராக தானே பேசுனாங்க, கரெக்டாக தானே பேசுனாங்க, தப்பாக ஒன்றும் பேசலையே. டெய், நீ அவரோட ஃபேன். ஸோ உனக்கு அவர் என்ன சொன்னாலும் பிடிக்கும், அவர் என்ன பண்ணாலும் உனக்கு பிடிக்கும். ஆனால் நான் அப்படி கிடையாது. சராசரியாக வாழ்கிற ஒருத்தான், அவ்வளோதான். எனக்கு விஜய் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் தெரியும். மற்றபடி ஃபேன்லாம் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே எனக்கு புரியல. இப்போ அந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். அந்த ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஸ்டெப் எடுக்காங்க அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அவங்க அதில் பெருசாக வருத்தம் தெரிவித்த மாதிரியும் தெரியல. ஸோ எனக்கு அவங்க நிலைப்பாடே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. 6 months later. இந்த திமுகவை நம்பாதீங்க. என் தலைவனோட ஸ்பீச் பார்த்தீங்களா? வேற லெவலில் இருந்துச்சா? இல்லை, பார்க்கல. ஃபர்ஸ்ட்லாம் அதிகமாக என் தலைவனோட ஸ்பீச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ என்னாச்சு? மிஞ்சி போனால் என்ன பேசிட போகிறாங்க? அந்த டிஎம்கே திட்டிருப்பாங்க, அவ்வளோதானே. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 3ஆவது வருஷம் அவங்க அந்த ஜேர்னி தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனையும் சந்திக்க போகிறாங்க. ஆனால் அவங்களோட ஸ்பீச்சில் மேக்சிமம் என்ன இருக்குது அப்படின்னா, ஆளுங்கட்சியை விமர்சித்து தான் இருக்குது. ஸோ அவங்க ஸ்பீச் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்படின்னு தோணுது. என்னென்னா, அது திகட்டுற அளவுக்கு இருக்கோ, விமர்சனமும் ரொம்ப அதிகமாக இருக்கோ, திகட்டுற அளவுக்கு இருக்கோ அப்படின்னு தோணுது. அவங்க ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்னு போனால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலைப்பாடு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, மிஞ்சி போனால் அவங்க டிஎம்கே திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சோ மக்களுக்கு. இவங்க பேசினாவே டிஎம்கே திட்டி பேசுவாங்க, அவ்வளோதான், வேற என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சோ அப்படின்னு ஒரு தோண ஆரம்பிச்சிருக்கு எல்லா பக்கமுமே. அது மட்டும் இல்லை, அவங்க இது வரைக்கும் நாங்கள் தான் பெருசாக எதிர்பார்த்தோம் ஒரு எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மூவிஸ்லாம் நிறையா எஜுகேஷனை பற்றியும் மெடிக்கலை பற்றியும் நிறையா பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு எஜுகேஷனோ ஒரு மெடிக்கலோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு, யாராவது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ புதுசாக வந்த விஜய் அவர்களாவது சொல்லுவாங்க அப்படின்னு நானாக ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓப்பனாக சொல்லணும்னா நானாக ரொம்ப எதிர்பார்த்தேன் விஜய்கிட்ட. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அவங்க நிலைப்பாடு எப்படின்னு தெரில. இன்னும் தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. ஆனால் அவங்க மேபி ஏதாவது ஒரு இதுக்காக இறங்குவாங்க அப்படின்னு நினச்சேன். மேபி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாதியை நான் ஒழிக்கிற அளவுக்கு போராடுவேன் அப்படின்னு ஒரு சில பேர் இறங்குவாங்க. ஒரு சில பேர் மதம் அப்படிங்கிற இருக்கக்கூடாது, அதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு நான் பவருக்கு வந்தப்பறம் அதெல்லாம் தூக்குவேன், எந்த மாதிரி வழிமுறைகள் கொண்டு வருவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் என் மண்ணை நேசிக்கிற மக்களை நான் உருவாக்குவேன், நான் மண்ணை நேசிப்பேன், மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால்
எஜுகேஷன், மெடிக்கல் எங்கே சுற்றினா அதான் வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பெருசாக இல்லை. அவங்க ஸ்பீச்சஸ்லையுமே அதிகமாக விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, சரி அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அவன் தப்பு பண்ணான், சரி அவன் தப்பு பண்ணிட்டான், அந்த 5 வருஷம் தப்பே பண்ணி தொலைஞ்சிட்டான். சரி இனி என்னதான் பண்ண போகிறாங்க, நல்லது பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே பேச மாட்டாங்க. அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் கச்சத்தீவு வந்து கொடுத்துட்டாங்க, சரி கொடுத்து தொலைஞ்சிட்டான், அந்த நேரம் கொடுத்து தொலைஞ்சிட்டான். சரி இப்போ நம்ம அதை எப்படி மீட்கிறதுக்கு என்னென்ன பண்றது, அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அவன் கொடுத்துட்டான் ஒரு இதை விமர்சனம் பண்றாங்க தவிர, சரி அதான் நம்ம எப்படி நான் வந்தா எப்படி மீட்பேன், அதை வந்து என்னென்ன ஸ்டெப் எடுப்பேன் அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. அவன் மேல ஒரு அலிகேஷன் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க தவிர, என்னென்ன பண்ணுனா அதை வந்து மாத்தலாம், அந்த தப்பை சரி பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதில் விஜய் அவர்கள் வந்து நான் தனித்தன்மையாக நிற்பாங்க, அவங்க வந்து மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க, மற்ற அரசியல்வாதி கூட பிளெண்ட் ஆகிட மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் தன்னை வந்து பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க நிலைப்பாடு எதுன்னு கணிக்கவே முடியல, சொல்லவே முடியல. ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல. ஆனால் மேக்சிமம் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா தேர்தலுங்கிறது வந்து எமோஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. அதுவும் நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டை சொல்லணும் அப்படின்னா, கேஸ்ட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். ஸோ என்னன்னு தெரில. ஆனால் ஜெயிக்கணும், ஒரு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அரசியலில் வந்து நின்னாதான். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களே இருந்தாங்க அப்படின்னாலும் எல்லாருமே ஒரு அசால்ட் வந்துடும். யாராவது ஒருத்தவங்க மோனோபோலியாக வந்தாங்கன்னா நம்ம தான் அப்படிங்கிற ஒரு அசால்ட் வந்துடும். சரி அது வரக்கூடாது, புதுசாக ஒருத்தவங்க வரணும் அப்படின்னாலும் ஓகே. ஆனால் அவங்க எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் அங்கே ப்ராப்ளமே. ஸோ மேக்சிமம் விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சு இது பண்ணி வரணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவங்க நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவாக இல்லையோ அப்படின்னு தோணுது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு புரியல. ஆனால் ஒரு மக்கள்கிட்ட ஒரு குழப்ப நிலைகள் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், இப்போ கிராமத்து சைடில் வந்து எப்படின்னா தேட்டரே கிடையாது. அது தேட்டருக்கு போனோம் அப்படின்னா 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். ஸோ பெருசாக படம் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏதாவது மூவிஸ் வந்து மேக்ஸிமம் டிவியில் படம் தான் பார்க்க முடியும். அதுவும் டைம் இருக்கணும். அந்த ஒரு டைமில் வந்து 6 மணிக்கு தான் மூவிஸ்லாம் போடுவாங்க. ஸோ நைட்டு அந்த டைமில் பார்த்தா தான் உண்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ செல்ஃபோன்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் அப்போ பெரிய ஆட்கள் வந்து அந்த மாதிரி தான். அதனால் பெரும்பாலும் வந்து நிறையா மூவிஸ் வந்து நிறைய பேர் பார்க்க சான்ஸ் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்குறவங்க காலையில் 8 மணிக்கு தான் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 4-5 மணி 2 நேரம் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்குறதுக்கு தான் அவங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ மூவிஸ் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க, பெருசாக ஃபேன்ஸாக வந்து இருந்திருக்க மாட்டாங்க. விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க, ஓகே. ஆனால் கிராமத்து சைடில் வந்து கம்மி தான். ஏன்னா அந்த பெரியாட்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ மேக்சிமம் அவங்க வந்து ஃபுல்லாக ஃபேன்ஸை கவர் பண்ணுற மாதிரியே பேசாமல் சராசரி மக்களுக்காக அந்த மாஸ் ஸ்பீச் அப்படிங்கிறது ஓகே, அந்த டயலாக் பேசுறது, மாஸாக பேசுறது, அதெல்லாம் ஃபேன்ஸ் வந்து ரசிப்பாங்க, 100% ரசிப்பாங்க. ஆனால் சராசரியான மக்கள் எத்தனை பேர் ரசிப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து ஃபேன் ஒருத்தன் ரசிப்பான் அவங்க பேசினா, ஆனால் சராசரியான பர்சன் அதை இதை ரசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ விஜய் இதெல்லாம் இன்னும் கருத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. ஒரு இதில் வந்து நார்மலாக வந்து ஈஸியாக தோற்று போனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ வந்திருக்கீங்க தெளிவாக, ஒரு இதுதான் அரசியல் நிலைப்பாடு, என்னோட இதுதான், இதுக்காக தான் நான் வந்திருக்கேன், மக்களுக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன், என்னோட ஃப்யூச்சர் பிளான் இது அப்படின்னு ஒரு தெளிவு இருந்தால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி தான். நீ வேண்டுமென்றால் பார், நீ என்னதான் நல்லதே நீ சொன்னாலும் வேணா பாரு, எங்கள் அண்ணனுக்கு என்ன நீலாம் சொல்லித்தர வந்துட்டியா, நீலாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கமெண்டில் திட்ட தான் போகிறாங்க. ஒன்று வேஸ்ட் ஆஃப் டைம்.